மக்களை இப்போ சிறுகதைக்கு ஆசை சீரியல் அனைவருக்கும் வணக்கம். ஸோ சீரியல் நிறைய பேர் விரும்பி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான ரினியூ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுது சீரியலில் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதைக்கு ஆசை சீரியலில் ரோகிணி வந்து புத்து கார் வித்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்த உடனே அத்தைக்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு இன்றைக்கான எபிசோடு அதுதான் நடக்க போகுது. ரோகிணி போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. ஸோ அப்படி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி முத்து கார் விற்றுட்டு ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கா. ஸோ அந்த பணத்தை என்ன பண்ணான் அதை பற்றி தான் நீங்கள் கேட்கணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. உடனே அவள் ஆவேசப்பட்டு, இது எங்கள் அப்பா எனக்கு எழுதி கொடுத்த வீடு, இந்த வீட்டோட பத்திரத்தை வச்சு தான் அவனுக்கு கார் வாங்கி கொடுத்தா, அவன் எப்படி என்னை கேட்காம காரை விற்கலாம், அப்போ அந்த பணத்தை என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசப்பட்டு எல்லாருமே கூப்பிட்டு பேச தயாராக இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்து வராங்க. ஸோ முத்து வந்துட்டு முத்துக்கிட்டே ஆவேசமாக கேள்வி கேட்குறான். ரொம்பவே கோபப்பட்டு கேள்வி கேட்குறான். ஸோ அந்த விஷயம் உனக்கு தெரியுமாடா, உன் பொண்டாட்டிக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எதுக்காக கார் விற்ற பணம் எங்கே, என் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த வீட்டோட பத்திரத்தை வச்சு உனக்கு நான் கார் வாங்கி கொடுத்தேன். அப்போ கார் விற்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லணும்ல, அந்த படத்தை என்கிட்ட கொடுக்கணும்ல, அந்த படத்தை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஆவேசமாக கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு முத்து என்ன சொல்கிறேன்னா, இதோ நிற்கிறான்ல உன் பையன் மனோஜ், அவன் 28 லட்சம் எடுத்துகிட்டு போனாலே அந்த படத்தை வைக்க சொல்லு, உடனே அடுத்த செகண்டே உன் பணத்தை நான் செட்டில்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே வாய் மூடிக்கிறாங்க. அவன் எடுத்துகிட்டு போனது கேட்டோம், நீ என்னடா பண்ண, அது தெரியாது, எம்மா பணத்தை எடுத்துகிட்டு போனான் இல்லையா, அதுக்கோசரம் தான் நான் கார் விற்று அந்த பணத்தை அடைச்சேன், நீ அந்த பணத்தை கொடுக்க சொல்லு, உடனே நான் அந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பதிலடியாக பேசிட்டாங்க. உடனே எல்லோரும் ரோகிணி பைக்க திரும்புகிறாங்க. ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 14 லட்சம் கேட்டிருந்தாங்க, இப்போ இது அது இல்லாமல் இன்னும் 28 லட்சம் வேறு கேட்குறாங்களே. ஐயோ, இது நம்ம உண்மையே தெரிஞ்சால் இவங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியல. ரோகிணி வந்து ரொம்ப பயப்படுறா. என்ன என்கிட்டே பணம்னு என்கிட்டே வந்து சேர்றாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கான எபிசோடு இப்படி தான் போக போகுது. ஆனால் மீனாவுக்கும் ஒரு பக்கம் கோபம், எப்படி முத்து கார் விற்ற விஷயம் தெரியும், ஆட்டோ ஓட்டுறதும் தெரியும், ஆனால் அந்த பணத்தை என்ன பண்ணாங்கன்னு மட்டும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உடனே அங்கே போய் கார் ஸ்டாண்டில் விசாரிக்கும் போது சிட்டி இந்த மாதிரி ரொம்ப தொந்தரவு பண்ணான், அதனால தான் முத்து கார் விற்று எல்லா கடனையும் அடித்தான், அந்த பணத்துக்கான பணத்தையும் வட்டி முதலமாக கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிட்டிக்கிட்ட போயிட்டு அவங்க ரொம்ப கோபமாக படுறா மீனா இனிமேல் என் புருஷ விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசப்பட்டு கோவப்பட்டு பேசிட்டு வந்துடுறாங்க. ஸோ வீட்டில் வந்து இப்படி ஒரு சூழ்நிலை நிலவுது. அதாவது முத்தோட அம்மாவும் முத்துக்கிட்ட போயிட்டு எப்படி நீ கார் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாக போகுது. உடனே ரோகிணிக்கிட்ட தான் திரும்புது. பணத்தை நீ கொடுக்க சொல்லு, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டான். உடனே அவங்க மாமியாரோ அவங்க வீட்டுக்காரோ நீ பணத்தை ஏற்பாடு பண்ணி உங்கள் அப்பா கிட்ட சொல்லி நான் கொடுத்துட்றேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட பார்ப்போம். தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.